இது நான் என்ன வைக்கிறேன்னா மண்டி இந்த வந்து பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 4, பச்சை மிளகாய் 2, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கின சோறில் அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். முருங்கைக்காய், இந்த கொத்தரங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் வதக்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து உப்பும் இந்த இதெல்லாம் இறங்கினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக வதக்கிக்கிடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அது நல்லாயிருக்கும். இதை இன்னும் கொத்தரங்காய் முருங்கைக்காய் எல்லாம் வதக்கின சூடில் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. புளி இந்த இன்னும் இருக்குது. நிறையா மண்டிக்கு வந்து நிறையா புளி நிறையா கரைச்சி நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லா புளிப்பும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கரைச்சி வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுதான் மண்டி. அது மண்டிக்கு போடுறதுக்காக இது கொஞ்சம் கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டைக்கடலை எல்லாம் மண்டி போட்டு வச்சுக்கணும். அப்புறம் இது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு இது கொதிச்சோடனே வெண்டைக்காய் போட்டு அதுக்கப்புறம் மாங்காய், உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் மாங்காய் கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எல்லாம் காயினா வெந்த போது இறக்கி அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்த வீடியோ.